யாருமே 170 கொடுக்காதீங்க. போய் 5 ரூபா பேசிக்கிறீங்க. நிர்வாக செலவு தான். ஒரு ஆளு வேலை செஞ்சாலும் சம்பளம். டாஸ்மார்க்ல கோல்டுக்கு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சும் பீருக்கு 10 ரூபாய் வச்சும் எம்ஆர்பி பிரைஸோட அதிகமாகவும் சேல் பண்ணிருக்காங்க. டாஸ்மார்க் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண பிரைஸோட நீங்க 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு அவசியம் கிடையவே கிடையாதுங்க. ஆனா அதை மீறியும் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க இல்ல உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னும் போது அவங்க மேலலாம் எப்படி லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்ன்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி டெய்லி லீகல் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லீகல் மெட்ராலஜி ஆக்ட் படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ஆர்பி பிரைஸோட அதிகமா சேல் பண்றாங்கல்ல அவங்க இந்த அஃபென்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 25,000 rupees வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இதே ஆஃபர் செகண்ட் டைம் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு 50,000 rupees வரைக்கும் ஃபைன் போட ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் லீகல் மெட்ராலஜி இருப்பாங்க. கொடுத்துருக்க லிங்க்ல போயிட்டு நீங்க அவங்க மேல ஈஸியாவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண என்னென்ன விஷயம் தேவைன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த டாஸ்மார்க் போயிருக்கீங்களோ அந்த டாஸ்மார்க் ஒரு நேம் அண்ட் அட்ரஸ், பில், டேட் அண்ட் டைம் இது இருந்தாலே போதுங்க. நீங்க தாராளமா அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டுமா நீங்க இவங்க மேல கன்சூமர் கோர்ட்ல கூட தாராளமா கேஸ் ஃபைல் பண்ண முடியுங்க. இந்த வீடியோ அடிக்கடிக்கு டாஸ்மார்க்ல போய் வாங்கி குடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.